ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 10th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ்க்கு இந்த குவார்டர்லி எக்ஸாம் 2025க்கான ஒரு அஃபிஷியலான கவர்மெண்ட் கொஸ்டின் பேப்பர் டிஸ்கஸ் பண்ண போறோம். இதை பார்க்கறதுக்கு முன்னால நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்க. தயவு செஞ்சு இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய அந்த லைக் பட்டனை எனக்காக ஒரு கிளிக் பண்ணிட்டு பாருங்க. நீங்க பண்ணக்கூடிய ஒவ்வொரு லைக்கும் எனக்கு இந்த வீடியோவை ரொம்ப ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொண்டு போய் ரெக்கமெண்ட் பண்ணும். ஸோ தயவு செஞ்சு அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பாருங்க எனக்காக. அண்ட் மறக்காம நம்ம வாட்ஸ்அப் சேனல் இல்லை டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கிறீங்க. அப்போ தான் நீங்கள் எந்த ஒரு வீடியோவையும் எந்த ஒரு இன்ஃபர்மேஷனையும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ 10th சயின்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அஃபிஷியலான ஒரு கவர்மெண்ட் கொஸ்டின் பேப்பர் ஃபார் இங்கிலீஷ் மீடியம் அண்டு தமிழ் மீடியம் சேர்த்து நம்ம பார்க்க போகிறோம். சரியா? ஸோ இப்போ உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து இந்த நம்ம வந்து நம்மளுடைய சேனலில் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் வந்து போட்டிருக்கோம் ஆல்ரெடி. சரியா? ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பயாலஜி மூணுலேயுமே வந்து முக்கியமான கேள்விகள் என்னென்ன அப்படின்றத நம்ம கொடுத்துருக்கோம், தமிழ் மீடியமுக்கும் இங்கிலீஷ் மீடியமுக்கும். ஸோ அந்த கேள்விகளை நீங்கள் படிங்க, கண்டிப்பாக நீங்கள் படிங்க. அதை நீங்கள் படிச்சிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த குவார்டர்லி எக்ஸாமினேஷனில் 75க்கு 70 மார்க்குக்கு மேலே எடுக்கலாம். அதுக்கான அஷூரன்ஸ் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். சரியா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ கொஸ்டின் பேப்பர் பார்க்கலாம். ஸோ இது வந்து உங்களுக்கு 75 மார்க்ஸ்க்கு நடக்குமா? இந்த எக்ஸாம் மட்டும் உங்களுக்கு 75 மார்க்ஸ்க்கு நடக்கும். இதில் ஃபர்ஸ்ட் 1 மார்க்கு சூஸ் த கரெக்ட் ஆன்சர் வந்து 12 கொஷின்ஸ் இருக்கும். மொத்தம் உங்களுக்கு 12 கொஷின். இந்த 12 கொஷினில் உங்களுக்கு 9 கொஷின் வந்து புக் பேக் கொஷின்ஸ் வந்துடும். சரியா? ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜியில் ஒவ்வொரு லெசன்லையும் இருக்கக்கூடிய புக் பேக் கொஷின்ஸ் நீங்கள் தரவாக படிச்சிங்கனாலே போதும். 9 கொஷின்ஸ் வந்து நீங்கள் அட்டன் பண்ணிடலாம். ரிமைனிங் 3 கொஷின்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு இன்டீரியர் இருக்கும். ஃபிசிக்ஸ்லேருந்து ஒரு கொஷினும், கெமிஸ்ட்ரியிலேருந்து ஒரு 1 மார்க் கொஷினும், அண்ட் பயாலஜி போர்ஷன்லேருந்து ஒரு 1 மார்க் கொஷின். ஆக மொத்தம் 3 1 மார்க் கொஷின்ஸ் வந்து இன்டீரியர் கொஷினாக கேட்பாங்க. ஸோ அந்த இன்டீரியர் கொஷின்ஸ் நீங்கள் அட்டன் பண்ணணும் அப்படின்னா கான்செப்ட்ஸில் கொஞ்சம் தெளிவாக இருந்தீங்கன்னா, கிளியராக இருந்தீங்கன்னா இன்டீரியர் கொஷினும் அட்டன் பண்ணிடலாம். ரொம்ப யோசிச்சு எழுதுகிற அளவுக்குலாம் கேட்க மாட்டாங்க. ஓரளவு நீங்கள் அந்த கான்செப்டில் தெளிவாக இருந்தீங்கனாலே போதும். கண்டிப்பாக அந்த 1 மார்க் கொஷினில் 12க்கு 12 நீங்கள் ஸ்கோர் பண்ணிட முடியும். சரியா? அதுக்கடுத்து 2 மார்க் கொஷின்ஸ். இந்த 2 மார்க் கொஷின்ஸில் மொத்தம் வந்து 10 கொடுத்து 7 எழுதணும். 10 கொஷின்ஸ் கொடுத்துருப்பாங்க, 7 கொஷின்ஸ் எழுதணும். அதில் ஒரு கம்பல்சரி கொஷின் இருக்கும், கொஷின் நம்பர் 22. இதில் பாருங்க, நம்ம கொடுத்த கொஷின்ஸ் எத்தனை கொஷின்ஸ் கேட்டிருக்காங்கன்னு பார்ப்போம். இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டேட் த பிரின்சிபல் ஆஃப் மொமெண்ட்ஸ் இருக்குது இல்லையா? இது நாம கொடுத்த கொஷின். இதில் பாருங்க, திருப்புத்திறன் தத்துவத்தை வரையறு. அடுத்து ஸ்டேட் பாயில்ஸ் லா, பாயில் விதியை கூறுக. இதுவும் நம்ம சொன்னதுதான். அப்புறம் டிஃபைன் அட்டாமிசிட்டி, அணுக்கட்டு எண் வரையறு. இதுவும் நாம சொன்ன முக்கியமான கேள்விதான். அப்புறம் ஸ்டேட் 2 கண்டிஷன்ஸ் நெசசரி ஃபார் ரஸ்டிங் ஆஃப் அயன், இரும்பு துருப்பிடித்தலுக்கான 2 காரணங்களை தருக. இதுவும் நாம கொடுத்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ல இருந்து தான் வந்திருக்குது. அப்புறம் இது கிவன் எக்ஸாம்பிள் ஃபார் ஈச், கேஸ் இன் லிக்விட், சாலிட் இன் லிக்விட், சாலிட் இன் சாலிட், கேஸ் இன் கேஸ். கீழ்கண்டவற்றுக்கு தலா ஒரு எடுத்துக்காட்டு தருக. திரவத்தில் வாயு, திரவத்தில் திண்மம், திண்மத்தில் திண்மம், வாயுவில் வாயு. அதுக்கப்புறம் 18 டென்டல் ஃபார்முலா ஆஃப் ரேபிட். இதுவும் நம்ம சொன்னதுதான். முயலின் பல் வாய்ப்பாட்டினை எழுதுக. அதுக்கப்புறம் வாட் இஸ் போல்ட்டிங், ஹவு கேன் இட் பி இன்டியூஸ்டு ஆர்டிஃபிஷியலி. இதுவும் நம்ம சொன்னதுதான். போல்ட்டிங் என்றால் என்ன, அது எப்படி செயற்கையாக ஊக்குவிக்கலாம். இந்த ஐடென்டிஃபை பார்ட்ஸ் ஏபிசி அண்ட் டி, இதுவும் நம்ம கொடுத்த இம்பார்ட்டன்ட் தான், புக் பேக் கொஷின் தான். கொடுக்கப்பட்டுள்ள படத்தில் ஏபிசி மற்றும் டி ஆகிய பாகங்களை அடையாளம் காணவும். 21 ஹூ டிஸ்கவர்டு RH ஃபேக்டர், ஒய் வாஸ் இட் நேம்டு சோ. இதய வாழ்வுகளில் முக்கியத்துவம் என்ன? இதில் இந்த 21 கொஸ்டின் மட்டும் மாற்றி கேட்டிருக்காங்க. இதே வால்வு, இதுவுமே நம்ம சொன்னது தான், இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஹார்ட் வால்வ்ஸ். சரியா? அப்புறம் இந்த 22 கொஸ்டின் வந்து நமக்கு கம்பல்சரி கொஸ்டின். இது வந்து ப்ராப்ளம் கேட்டிருக்காங்க, இது ப்ராப்ளம் தான் கேட்பாங்க. சரியா? 2 மார்க் கம்பல்சரியில் ஃபிசிக்ஸ் போர்ஷன்ல இருந்தும் 4 மார்க் கம்பல்சரியில் கெமிஸ்ட்ரி போர்ஷன்ல இருந்தும் நமக்கு ப்ராப்ளம் கேட்பாங்க. இது ஆப்வியஸாக தெரியும். ஸோ அதுவும் நம்ம அட்டன் பண்ணிட்டோம்னா 7 2 மார்க்குமே 10 2 மார்க்குமே நம்ம சொன்னதுல இருந்து தான் வந்திருக்குது பாருங்க. அதுல 7 2 மார்க் என்ன பண்ணிடலாம், ஈஸியா நம்ம அட்டன் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் 4 மார்க் கொஸ்டின்ஸ் பார்ப்போம். 4 மார்க் கொஸ்டின்ஸ் பாருங்க.
23 differentiate the eye defects myopia and hypermetropia. இது நாம சொன்னதுதான். கிட்ட பார்வை மற்றும் தூர பார்வை குறைபாடுகளை வேறுபடுத்துக. அப்புறம் derive the ideal gas equation, நல்லியல்பு வாயு சமன்பாட்டினை தருவி, இதுவும் நாம சொன்னதுதான். அப்புறம் applications of universal law of gravitation, பொது ஈர்ப்பியல் விதியின் பயன்பாட்டினை விவரி, இதுவும் நாம சொன்னதுதான். அப்புறம் ரைட் நோட்ஸ் ஆன் சேச்சுரேட்டட் சொல்யூஷன் அண்ட் அன்சேச்சுரேட்டட் சொல்யூஷன், குறிப்பு வரைக தெவிட்டிய கரைசல் மற்றும் தெவிட்டாத கரைசல், இதுவும் நாம சொன்னதுதான். அதுக்கப்புறம் இன் வாட் வே ஹைக்ரோஸ்கோபிக் சப்ஸ்டன்சஸ் டிஃபர் ஃப்ரம் டெலிக்வசன்ட் சப்ஸ்டன்சஸ், ஈரம் உறிஞ்சும் சேர்மங்களுக்கும் ஈரம் உறிஞ்சி கரையும் சேர்மங்களுக்கும் இடையேயான வேறுபாடுகள், இதுவும் நாம சொன்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். அப்புறம் வேர் ஆர் எஸ்ட்ரோஜன்ஸ் ப்ரொடியூஸ்டு, வாட் இஸ் த ரோல் ஆஃப் எஸ்ட்ரோஜன்ஸ் இன் த ஹியூமன் பாடி, ஈஸ்ட்ரோஜன்கள் எங்கு உற்பத்தியாகின்றன, மனித உடலில் இவற்றின் பணிகள் யாவை, இதுவும் நாம சொன்ன இம்பார்ட்டன்ட் தான். அப்புறம் பிசியாலஜிக்கல் எஃபெக்ட்ஸ் ஆஃப் ஜிப்ரிலின்ஸ், ஜிப்ரிலின்களின் வாழ்வியல் விளைவுகளை எழுதுக, இதுவும் நாம சொன்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். அப்புறம் எனிமரேட் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் பிளட், ரத்தத்தின் பணிகளை பட்டியலிடுக, இதுவும் நாம சொன்ன இம்பார்ட்டன்ட் தான். அதுக்கப்புறம் ஒரு மேட்ச் த ஃபாலோயிங் கேட்டிருக்காங்க, சரியா. அப்புறம் கம்பல்சரி வந்து கெமிஸ்ட்ரியிலேருந்து கேட்டிருக்கக்கூடிய ப்ராப்ளம், வேதியியல் பகுதியிலேருந்து நமக்கு கணக்கு வந்து கேட்டிருக்காங்க 32வது கொஸ்டின். ஸோ அதுவும் பார்த்துட்டோம்னா 1 2 3 4 5 6 7 8 + 9, இந்த மேட்ச் த ஃபாலோயிங்குமே நீங்கள் எழுதிடலாம், அதுவுமே ஈஸியாக தான் இருக்குது, சரியா. அப்போ 9 கொஸ்டினில் நம்ம வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்லேருந்து நமக்கு கேட்டிருக்காங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து 7 4 மார்க் கொஸ்டின்ஸுமே என்ன பண்ணிடலாம், அட்டன் பண்ணிடலாம். இப்போ இதுலேயும் நமக்கு ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ணிடலாம். 2 மார்க்லேயும் ஃபுல் மார்க் ஆயிடுச்சு, 4 மார்க்லேயும் ஃபுல் மார்க் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நமக்கு 7 மார்க், 3 7 மார்க் இருக்குமா, ஃபிசிக்ஸ்லேருந்து 1, கெமிஸ்ட்ரியிலேருந்து 1, பயாலஜிலேருந்து 1. ஃபர்ஸ்ட் பாருங்க, ஃபிசிக்ஸ்லேருந்து கேட்டிருக்கக்கூடியது 33ல் ஏ, வாட் இஸ் meant by electric current, name and define its unit, which instrument is used to measure the electric current. இது அப்படியே 7 மார்க்காக நமக்கு புக் பேக் கொஸ்டின்லேயே இருக்குது. 33ல் ஆனா, மின்னோட்டம் என்றால் என்ன, மின்னோட்டத்தின் அலகை வரையறு, மின்னோட்டத்தை எந்த கருவியின் மூலம் அளவிட முடியும், இது. அதுல பி இருக்கு பாருங்க, ஸ்டேட் அண்ட் ப்ரூவ் த லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டம், ஒய் டஸ் த ஸ்கை அப்பியர் இன் ப்ளூ கலர். இது வந்து ஒரு 2 மார்க்கும் ஒரு 4 மார்க்கும் சேர்த்து கேட்டிருக்காங்க. இதுவும் நம்ம கொடுத்த இம்பார்ட்டன்ட்ல தான் வந்திருக்குது. அதுவுமே உந்தமாரா கோட்பாட்டை கூறி அதனை மெய்ப்பிக்க வானம் ஏன் நீல நிறமாக தோன்றுகிறது. அடுத்து கெமிஸ்ட்ரியில இருந்து கேட்டிருக்கக்கூடியது பாத்தீங்கன்னா இது ஏ, derive the relationship between relative molecular mass and vapor density. அப்புறம் வாட் இஸ் meant by amalgam, give an example for it. ஒரு 4 மார்க்கும் ஒரு 2 மார்க்கும் சேர்த்து கேட்டிருக்காங்க. அதுவே பியில் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்ளம் கேட்டிருக்காங்க, ஒரு ப்ராப்ளம் வித் ஈக்குவேஷனோட கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் 2 2 மார்க் கேட்டிருக்காங்க, ஒரு 3 மார்க்கும் 2 2 மார்க்கும் கேட்டிருக்காங்க. இதில் வந்து நம்ம இந்த ப்ராப்ளமும் நீங்கள் அட்டன் பண்ணிட்டீங்கன்னா எழுதலாம். இல்லை நீங்கள் ஏ கொஷின் ஈஸியாக தான் இருக்குது, ஏ கொஷின் நீங்கள் என்ன பண்ணிடலாம், எழுதிடலாம். ஒப்பும் மூலக்கூறு நிறைக்கும் ஆவி இடத்திற்கும் உள்ள தொடர்பினை வருவி, ரசக்கலவை என்றால் என்ன, ஒரு எடுத்துக்காட்டு தருக. நெக்ஸ்ட் பயாலஜியில் பார்த்தோன்னா ஈவென்ட்ஸ் இன்வால்வ் செக்ஸுவல் ரிப்ரடக்ஷன் ஆஃப் ஃப்ளவரிங் பிளான்ட், இது இல்லை, சரியா. பி, ரைட் அ நீட் லேபிள்டு டயக்ராம், எக்ஸ்பிளைன் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் நியூரான். அதுவும் இந்த ரெஃப்ளெக்ஸ் ஆர்க்கு ஒரு 4 மார்க்கும் ஒரு 2 மார்க்கும் சேர்த்து கேட்டிருக்காங்க. பி, நியூரானின் அமைப்பை படத்துடன் விவரி, அணிச்செய்வில் என்பதை வரையறு அப்படின்ட்டு. அப்போ 3 7 மார்க்குமே அட்டன் பண்ணிடலாம். இப்போ 7 2 மார்க்கு, 7 4 மார்க்கு, 3 7 மார்க்கு. ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் 75க்கு 70 மார்க்கு மேலே 1 மார்க்கும் நீங்கள் தரவா இருந்தீங்கன்னா எழுதிடலாம். ஸோ தயவு செஞ்சு, திரும்ப திரும்ப சொல்கிறேன், தயவு செஞ்சு போய் அதில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் எல்லாத்தையும் தரவா படிச்சுக்கோங்க. தேங்க்யூ.